திமுக அரசை கண்டித்து கடலூரில் பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தற்போது காணலாம். என் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்கு, பத்திரமா திரும்பி வந்துருமா? என் பொண்ணு காலேஜுக்கு படிக்க போயிருக்கு, எப்படா வரும், பத்திரமா வருமா? என் பொண்ணு வேலைக்கு போயிருக்கு, அது பத்திரமா திரும்பி வந்துருமா, எப்ப வரும்னு தினம் தமிழ்நாட்டில் தாய்மார்கள் வீட்டுல காத்துட்டு இருக்கிறாங்க. மடியில நெருப்பு வச்சு காத்துட்டு இருக்கிறார். காரணம், இந்த தகுதி இல்லாத, திறமை இல்லாத ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இது நான் ஏதோ சொல்லணும், தேர்தலுக்காக ஓட்டுக்காக நான் சொல்லணும்னு சொல்லல. எல்லாமே தரவுகள், டேட்டா வச்சுதான் நான் சொல்றேன். அதாவது ஒரு வீட்டில் ஒரு குடும்ப தலைவன் இருக்கிறான், பெரிய பணக்காரன், பெரிய பங்களா வச்சிருக்கிறான், கார் வச்சிருக்கிறான், வீடு வச்சிருக்கிறான், ஃபேக்டரி வச்சிருக்கிறான், எல்லாம் வச்சிருக்கிறான். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 அன்று நடைபெற இருக்கிறது. போன்றுதான் தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு. அந்த முதலமைச்சரால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா நீ எல்லாம் ஒரு முதலமைச்சரா? நீங்க உங்களுக்கு முதலமைச்சரா இருக்க என்ன தகுதி இருக்கு? எங்க பெண்களுக்கு உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா எதுக்கு இந்த பதவி உங்களுக்கு? இதை தமிழ்நாட்டு பெண்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலை இதுவரைக்கும் எவ்வளவு ஆட்சியில் பார்த்தோம். ஆனா இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி இது நாங்க பார்த்ததே கிடையாதுமா. உணர்வுபூர்வமா நான் சொல்றேன். 3 மகள்களை பெற்ற ஒரு தந்தையா நான் சொல்றேன். தயவு செய்து தமிழக மக்களை, தயவு செய்து திமுகவுக்கு மீண்டும் வாக்களிக்காதீர்கள். போதும். அவர்கள் முதலமைச்சருக்கு என்ன தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு கூட தெரியல. ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் 5 கொலைகள் நடக்குது ஒரு நாளைக்கு. இந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் 7832 கொலைகள் நடந்திருக்கு. சராசரியா ஒரு நாளைக்கு 4.7 கொலை, 5 கொலை ஒரு நாளைக்கு கொலை. அவ்வளோ கொலையில எத்தனை பெண்கள் திறமை கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க? 1973 கொலைகள் பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? குழந்தைகள் 361 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த குழந்தைகள் என்ன பண்ணி இருக்குது? பிஞ்சு குழந்தைகள் 361 குழந்தைகள் 5 ஆண்டு காலத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த 361ல 38 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பாலியல் வன்கொடுமை என்ன தெரியுமாமா? ரேப் பண்ணிட்டான். யார? பிஞ்சு குழந்தைய. பிஞ்சு குழந்தைய பாலியல் வன்கொடுமை, ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்கிற கொடூரம் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால நான் சொல்றேன், தமிழ்நாட்டோட பெண்களே இன்னும் நீங்க பொறுக்காதீங்க, பொறுமையா இருக்காதீங்க. இவர்கள் தகுதியற்றவர்கள், ஆட்சி செய்வதற்கு தகுதியற்றவர்கள். அதே போன்று பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் 44,000 குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். அதுல பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் 2021 பெண்களை, கடந்த 5 ஆண்டு காலம் பெண்கள் 2021 பெண்கள் தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலத்தில் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றார்கள். இது ஒரு ஆட்சியா? அதெல்லாம் வெட்கக்கேடியா, வெட்கக்கேடியா. பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கலன்னா எதுக்கியா உங்களுக்கு பொறுப்பு? குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவு தெரியுமா? 5 ஆண்டு காலத்தில் 62,000 குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள். அதுல 27,000 குற்றங்கள் போஸ்கோ சட்டத்தின் வழக்குகள். போஸ்கோ சட்டம்னா என்ன? சின்ன குழந்தைகளுக்கு எதிரான சட்டம் வழக்கு. 27,000 வழக்குகள் போஸ்கோ. அப்போ எவ்வளவு மோசடி ஆட்சி நடக்குது இங்க. அதனாலதான் நான் மறுபடியும் சொல்றேன். ஆனா இந்த குற்றங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா காரணம் தெரியலமா உங்களுக்கு? முதல் காரணம் முதலமைச்சர், அவருக்கு கீழே தான் காவல்துறை இயங்கிட்டு இருக்கு. அடுத்த முக்கிய காரணம், எங்க பார்த்தாலும் சாராயம், கள்ள சாராயம், டாஸ்மார்க் சாராயம். தமிழ்நாட்டில் 4700 டாஸ்மாக் கடைகள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் 1500 மணமகிழ் மன்றங்கள். மணமகிழ் மன்றங்கள் என்ன தெரியுமாமா? கிளப்,
கூத்தடிக்கிற கிளப். டாஸ்மாக் கடையை மூடுறானா பேருக்குன்னு ஒரு 500 கடையை மூடிட்டானுங்க. இங்க 1500 கிளப்பை திறந்துட்டானுங்க. கிளப்பில் எப்போ போனாலும் குடிக்கலாம். நாங்கள் கேட்டால் நாங்கள் 500 டாஸ்மாக் கடையை மூடிட்டோம். 25,000 சந்து கடைகள் இருக்கிறது. சந்து கடைலாம் தெரியலமா? 2 டாஸ்மாக் கடை நடுவில் சந்து கடை, ஒன்றும் இல்லை 10 சந்து கடை இருக்கு. தமிழ்நாட்டில் 25,000 சந்து கடை இருக்கு. சாராயம் விற்கிற, டாஸ்மாக் சரக்கு விற்கிற சந்து கடை. 24 மணி நேரமும் சாராயம் கிடைக்குது, எல்லாம் பிளாக்ல கிடைக்குது. அந்த காசு யார்கிட்ட போகுது? ஸ்டாலின் அவருடைய குடும்பத்துக்கு போகுது. ஒரு பக்கம் மது சாராயம், இன்னொரு பக்கம் கஞ்சா போதை பொருட்கள். இந்த 5 ஆண்டு காலத்தில் எவ்வளோ கஞ்சா விற்பனை செஞ்சிருக்காங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் 22 லட்சம் கிலோ. இது சும்மா நான் ஏதோ கணக்கு சொல்லல, எண்ணிக்கை சொல்லல. இது அரசு கொடுக்கிற தரவு, கவர்மெண்ட்டுக்கு வந்த தரவு. 2200 டன் கஞ்சா தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலம் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இவன் குடிச்சிட்டு கஞ்சா போட்டானா அவன் மனித மிருகமா மாறிடுறான். அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியல. இந்த சூழலை உருவாக்கியது யாரு? இந்த கேடுகட்ட திமுக ஆட்சி, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஒரு கையால் ஆகாத ஒரு ஆட்சி. என்ன நடக்குதுன்னு தெரியல. முதலமைச்சர் தினம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? விளம்பர படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறார். ஷூட்டிங் காலையில் வருவார், 10 மணிக்கு வருவார். ஆக்ஷன் கேமரா அப்படி சொன்னோன்னே அப்புறம் ஆக்ஷன், அப்புறம் ஒரு ஷூட்டிங்லாம் எடுத்தோடனே கட் அப்படி சொன்னால் வீட்டுக்கு போயிடுவார். இதுதான் தினம் இதான் நடக்குது. தமிழ்நாடு ஒளிர்கிறது, தமிழ்நாடு மிளிர்கிறது. எங்கேயா ஒளிர்கிறது, எங்கேயா மிளிர்கிறது? தமிழ்நாடு ஒழிஞ்சிட்டு இருக்குது உங்க ஆட்சியில். எங்க பார்த்தாலும் கொள்ளையோ அடிச்சுக்கிட்டு நாசப்படுத்தி, நிர்வாகம்னா என்னன்னு தெரியல. முதலமைச்சர் சுத்தி 4 வியாபாரிகள் இருக்கிறாங்க. அமைச்சர் பேர்ல 4 வியாபாரிகள். அவங்க தான் அமைச்சர் சொல்லிக்கிறது. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இதை தவிர வேற எந்த கர்மாவும் தெரியாது உங்களுக்கு. கொள்ளை அடிச்சு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் வந்ததுன்னா காசு கொடுத்தா ஓட்டு போட்டு விடுவாங்கன்னு. ஆனா எனக்கு ஒரு ஆசை. கடலூர் மாவட்டம் இது என் மண்ணு. தென்னார்காடு மாவட்டம், இது பிரிக்கப்படாத தென்னார்காடு மாவட்டம் என் மண். இது இந்த கடலூர் மாவட்டத்தில் 9 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த 9 தொகுதியிலும் திமுக டெபாசிட் இழக்கணும். முடியுமா? நிச்சயமா முடியும், உறுதியா முடியும். பார்க்க தான் நீங்க போறீங்க. ஏன்னா இது காலத்தின் கட்டாயம். இப்படி ஒரு மோசமான ஒரு ஆட்சி, மோசடி ஆட்சி இது வரைக்கும் இந்தியாவில் யாரும் பார்த்தது கிடையாது. நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம தலையெழுத்து நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். தமிழக மக்களே, கடந்த முறை ஒரு வாய்ப்பு நீங்க கொடுத்துட்டீங்க. திமுக 5 ஆண்டு காலம் கொடுத்துட்டீங்க. அவங்களும் 5 ஆண்டு காலம் முடிச்சுட்டாங்க. தோல்வி சாதாரண தோல்வி கிடையாது, படுதோல்வி அடைந்து விட்டார்கள். எல்லா துறைகளிலும் தோல்வி. எல்லா துறை சட்டம் ஒழுங்குல தான் மிகப்பெரிய தோல்வி. சட்டம் ஒழுங்குல போன ஜூன் மாசம் இந்த மாவட்டத்தில் ஜூன் மாசம் ஒரு 3 வயசு குழந்தைய ஒரு மனித கொடூர பாலியல் வன்கொடுமை செஞ்சு கெடுத்து கொலை பண்ணிட்டான். இந்த மண்ணில் தான் நடந்தது. அடுத்து அந்த மாசத்துக்கு முந்தின மாசம் இன்னொரு கொடூர 80 வயசு பாட்டிய பாலியல் வன்கொடுமை செஞ்சான். 3 வயசு குழந்தையும் அதுக்கு முந்தின மாசம் 80 வயசு பாட்டி. அப்ப என்ன நிலையில இருக்கிறாங்க? போன வாரம் விளாத்திக்குளம், தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்க 12வது படிக்கிற பொண்ணு, 17 வயசு, அதுக்கு பரீட்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருது. வந்து ராத்திரி வெளியில போகுது, பாத்ரூம் போகணும்னு போகுது, திரும்பி வரல. எங்கடா தேடிட்டு இருக்கிறாங்க. உங்க அப்பா அம்மா தேடுறாங்க, ராத்திரி ஃபுல்லா தேடுறாங்க. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் என்ன சொல்றாங்க? வந்துடும். அடுத்த நாள் தேடுறாங்க, எங்கேயும் இல்லை. அடுத்த நாள் சாயங்காலம் 5 மணிக்கு காட்டுல அப்படியே துணியெல்லாம் இதுவாகி ரத்த காயங்களோட இறந்து இருக்கு.
என்னன்னு பரிசோதனை பண்ணி பார்த்தா பாலியல் வன்கொடுமை செஞ்சு கெடுத்துட்டு கொலை பண்ணிட்டானுங்க. எப்ப நடந்தது? 5 நாளுக்கு முன்னாடி நடக்குது. தமிழ்நாட்டில் நடக்குது 5 நாளுக்கு முன்னாடி. அதுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எவ்வளவு வயசு தெரியுமா குழந்தை? 2.5 வயசு குழந்தை. அது யார் தெரியுமா கெடுத்து கொலை பண்ணா? திமுகவுடைய இளைஞர் சங்கம் பொறுப்பாளர். 2.5 வயசு குழந்தைய கொலை பண்ற அளவுக்கு, அதை கெடுத்து கொலை பண்ற அளவுக்கு ஒரு மனநிலையை தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு உருவாக்கிய ஸ்டாலின் அவர்களே, உங்களை தமிழ்நாடு மக்கள் மன்னிக்காது. மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. தாய்மார்கள், பெண்கள், பெற்றோர்கள் நிச்சயமா மன்னிக்க மாட்டாங்க. மன்னிக்கவும் கூடாதியா. 4 மாதத்துக்கு முன்பு கும்மிடிப்பூண்டி பகுதியில் ஆரப்பாக்குன்னு ஒரு கிராமம். அந்த ஆரப்பாக்கத்து கிராமத்தில் 8 வயசு குழந்தை பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு போகுது. காணோம். 3 மணி நேரம் தேடுறாங்க, கிடைக்கல. 3 மணி நேரத்துக்கு பிறகு அப்புறம் அந்த குழந்தை வருது. கீறி வச்சு ரத்த காயத்தோட துணிலாம் அப்படியே போயிட்டு அந்த வீட்டுக்கு வருது. குழந்தை வருது. அவங்க அப்பா அம்மா கதறாங்க, அழுகுறாங்க. என்னன்னு கேட்டா, என்ன ஒருத்தன் கூட்டிட்டு போய் இது பண்ணிட்டான். உடனே போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட் எடுத்தா அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வந்துருமா, ஸ்டாலினுக்கு கெட்ட பேர் வந்துருமா. அப்புறம் நம்ம கட்சியில், பாட்டாளி மக்கள் கட்சியில் போய் அங்கே நிர்வாகிகள்லாம் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் முடி வாசலில் உட்கார்ந்த உடனே அப்பதான் கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு சரி நீங்க கிளம்புங்க, நாங்க பார்த்துக்கிறோம். ஒரு வாரம் ஒன்றும் பண்ணல. அதன் பிறகு நம் கட்சியில் பொருளாளர் திலகபாமா கிட்ட ஃபோன் பண்ணி நாங்கள் நீங்க நேராக போங்க அங்க சொல்லி அந்த அம்மா தரையில் உட்காந்துக்கிட்டு எல்லாம் ஒரு 1000 பேர் வச்சுக்கிட்டு உட்காந்த பிறகுதான் அப்புறம் தான் போலீஸ் டீம், ஒரு 2 டீம், 3 டீம், 4 டீம் போட்டு ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஒருத்தனை பிடிச்சான். எங்க பிடிச்சானா, ஆந்திராவில் சூலூர்பேட்டில் பிடிச்சான். அசாம்காரன். அவனை பிடிச்சி விசாரணை பண்ண அவன் சொல்றான், நான் திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் 4 நாள் நான் அங்கே சூலூர்பேட்டையில் ஆந்திராவில் வேலை செய்வேன். வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் தமிழ்நாட்டுக்கு வந்துடுவேன். தமிழ்நாடு அங்கே பார்டரில் இருக்கு. தமிழ்நாட்டுக்குன்னா ஒரு 30 கிலோமீட்டர் இந்த பக்கம் வந்து தமிழ்நாடு. தமிழ்நாடுக்கு போயிடுவேன். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் கஞ்சா கிடைக்கும், கள்ளசாராயம் கிடைக்கும், போதை பொருள் கிடைக்கும், போதை மாத்திரை கிடைக்கும், பொண்ணுங்க கிடைப்பாங்க. இது எவ்வளோ கேவலம் தமிழ்நாட்டுக்கு. இது எப்பேற்பட்ட மண் இந்த மண். கண்ணகி வாழ்ந்த மண் இந்த மண். ஏன் இந்த மண், அஞ்சலை அம்மாள் வாழ்ந்த மண் இந்த மண், கடலூர் மண் இந்த மண். நம்ம எல்லாம் அஞ்சலை அம்மாளுடைய பேர பசங்க, பேத்திங்க. வீரமங்கை அஞ்சலை அம்மாள் வாழ்ந்த மண் இந்த மண். விடுதலை போராட்டத்துக்காக எத்தனை முறை அஞ்சலை அம்மாள் சிறைக்கு போனாங்க. காந்தி அவர்களே அஞ்சலை அம்மாளை போய் பார்க்கணும் 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 பார்க்க விடல வெள்ளக்காரங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.